இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் ஒலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக சகோதரர்கள் தினமாக இருக்கிறது. வேர்ல்ட் பிரதர்ஸ் டே. அப்போ இன்றைக்கு இந்த உலக சகோதர தினத்திலே சகோதரர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆண் வர்க்கங்கள் அத்தனை பேருக்கும் நாங்களும் சகோதரர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அப்போ சகோதரர் தினத்தில் என்னத்தை கதைக்கிறதுன்றது இப்போ எங்களுக்கு பெரியதாக இருக்கு. ஏன்னா கதைக்க துவங்கினா அதை நிறைய கதைக்கலாம். அப்போ சகோதரர்கள் என்று வரும்பொழுது குறிப்பாக இந்த அண்ணன்கள், தம்பிகள் இவர்கள் எல்லாமே அதை தாண்டி இந்த உடன் பிறந்த அண்ணன்கள், உடன் பிறவானர்கள் என்றும் நிறைய விடயங்கள் இருக்குது. அப்ப எனக்கு இப்போ அண்ணன் தம்பி இல்லாத காலத்தில் இந்த பல்கலைக்கழக வாழ்க்கையில தான் இந்த சீனியர் சகோதரங்கள் கொஞ்சம் பேர் போவைக்க ஃபர்ஸ்ட் இயர்ல போவைக்க உலகத்திலேயே மிக கொடுமையாளர்களாக இருந்து ஒரு ஹிட்லர் அல்லது சர்வாதிகாரிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள் வரைக்க இவங்களா இப்படி ஒரு குழந்தை மனது படைச்சவங்களை பார்த்தா பயந்தனாங்க, அல்ல இவங்களா இப்படி கண்ட்ரோல் பண்ணவங்க என்றும் அவர்களோடு அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய வாய்ப்பு அந்த பல்கலைக்கழக சமூகத்தில் ஏற்படுத்துக்கு. அப்ப சொந்த சகோதரர்கள் என்பதை தான் இந்த சகோதரர்கள் எல்லாமே சகோதரத்துவத்தின் பழகு என்பது தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று கூறுவார்கள். அப்ப அதே போல அண்ணன் இருக்கிறது என்பது தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருக்கும். என்ன நடந்தாலும் நாங்கள் கூட எங்களுடைய சிரேஷ்டமானவர்கள் இருக்கும் பொழுதோ எல்லாரோடையும் போய் கொழுவு போறது, வேற கல்விக்காரர், வேற ரோட்டு வழி இருக்கிறார்கள், எல்லாம் கேம்பஸ் இந்த ஏரியார் இருக்க சிரேஷ்டமா என்ன பிரச்சனைனாலும் அண்ணன்மார் ரங்கு வாங்கணும். அவங்க இந்த பாஸ் அவுட் ஆகி பல்கலைக்கழகப்பட்டு போன பிறகு நாங்கள் யாரோட எல்லாம் கொழுவுப்பட்டோமோ அவங்க எல்லாம் எங்களை தேடி தெரிய தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த ஒரு அவங்களுடைய கைகளுக்குள் அந்த சிறகுகளுக்குள் வளர்வு என்பது ஒரு மிகப்பெரிய கெத்தை கொடுக்கக்கூடிய இருக்கு. வேற யாருக்கு எல்லாம் கூட முன்னாடி அவங்களோட அண்ணன்மார் அந்த வச்சுக்கார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க போன பிறகு அனாதரப்பிள்ளையா யாரும் அடிச்சிட்டு போகக்கூடிய கோயில் மணி மாறிவிட்டோம் என்பதுதான் உண்மையான. அதை தாண்டி இந்த பெண்களுக்கு தங்கைகளுக்கு அண்ணன் தங்கை அண்ணன்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் அல்லது அக்கா தம்பிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாம் பெரிய அளவிலே இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது இந்த அண்ணன்மார்களுடைய மனக்கவலை, அல்லது அக்காமார்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது இந்த தம்பிமார்களுடைய மனக்கவலை. இந்த அக்கா என்பது குடும்பத்தினுடைய இன்னொரு அம்மா என்று கூறினாலும் தம்பிமார்களுக்கு எப்பொழுதுமே இந்த பெண் அல்லது அண்ணன்மார்களுக்கு இந்த பெண் சகோதரிகளோடு நல்ல ஒரு பாசப்பிணைப்பு காணப்படும். ஆனால் அண்ணன் தம்பிகள் இருவர் வீட்டிலே இருந்தால் எப்பொழுதுமே அடிபாடாகத்தான். அது அக்கா தங்கையும் அப்படித்தான். அண்ணன் தம்பிகள் இருந்தால் அவன் போட்டு கொடுக்குறது, இவன் போட்டு கொடுக்குறது, இவன் விளையாட போன அவன் போட்டு கொடுக்குறது, அவன் காதல் கதை இவன் போட்டு கொடுக்குறது, அவர்கள் ஒரு எதிரிகளாக அடிபட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த தங்கைகள் மீது இருக்கக்கூடிய பாசம் அல்லது அக்காக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம் என்பது இந்த ஆண் வர்க்கத்தினருக்கும் அளவு கடந்த அளவிலே இருக்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் சில இடங்களிலே நாங்கள் அவர்கள் மீது கோபமாக எங்களை காட்டிக்கொண்டாலும் அவர்களுக்காக உழைக்கிறோம், அவர்களுக்கு இது செய்ய இருக்கிறோம் என்பதெல்லாம் பெரிய விடயங்களாக எங்களுக்கு. நாங்கள் எதற்காக ஆண்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் என்றால், திருமணமாவதற்கு முதல் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் என்றால், எங்களை நம்பி இருக்கக்கூடிய சகோதரர்கள், எங்களை நம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களை பாதுகாப்பதற்காக தான் உழைக்கிறோம். எத்தனையோ பேர் தங்களுடைய அக்காக்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக, தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இன்றைக்கு வெளிநாடுகளிலே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட பத்திரிகையில் படிக்கக்கூடிய இருந்தது, பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்று தந்தை தற்கொலை செய்திருக்கிறார் பொழுது இந்த விடயங்கள் எல்லா குடும்பத்திலுமே இருக்கிறது. அதிலும் தமிழ் சமூகத்திலே இந்த சீதனம் என்ற விடயத்திலே ஊறி போயிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இந்த சீதனம் கொடுப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை ரணமாக மாற்றிக்கொண்டு பல சகோதரர்கள் இன்றைக்கு கொட்டும் மலையிலும் பனிகளிலும் குளிர்களிலும் நடுங்கி கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் தங்களுடைய சுகத்திற்காக அல்லது தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக உழைக்கவில்லை, தங்களோடு பிறந்தவர்களை கரை சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காகத்தான் அவர்கள் உழைத்து கொண்டு கலப்ப திருமணம் அக்காக்களுக்கெல்லாம் திருமணம் செய்து அல்லது தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கும் பொழுது அண்ணன்மார்களுடைய மனம் பதைக்கக்கூடிய அந்த வேதனை என்பது தாங்க முடியாது. திருமணம் என்பது சந்தோஷமான விடயமாக இருக்கு இருந்தாலும் உலகாலம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஹேர்ட் ஆகும், அல்லது இந்த விடயங்கள் எல்லாம் அளவைக்கும் என கவலைப்படணும் ஒன்று பார்த்து செய்தாங்க. இனி புகுந்த வீட்டிலே அவர்களை எவ்வாறு கவனிக்க போகிறார்கள், எவ்வாறு பார்த்து கொள்ள போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அந்த கண்கள் கலைக்கணும். குறிப்பாக தம்பிகளுக்கும் அக்காக்களை பிரியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கவலை என்பது தங்களை பார்த்து கொள்ள இனி யாருமே இல்லை என்பது மிகப்பெரிய கவலையாகும். எனவே சகோதரத்துவம் என்பது இந்த ஆண் வர்க்கத்தினரே கொஞ்சம் கரடுமுரடானதாக இருந்தாலும் ஆனால் அது ஆழமானதாக இருக்கும். எனவே ஒரு ஆணாக எங்களை பற்றி நாங்களே பொழுவி கொண்டு நான் இருப்பதை தாண்டி கார்த்தியாயனிடம் சொல்லுகிறார். நிச்சயமா தான் முதல்ல இந்த பிரதர்ஸ் டே அப்படின்றீங்களா, நாங்களும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரதர்ஸுக்கும் எங்களோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஹரிகரன், இதை ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய எங்களுடைய ஜோனியன்னா இப்படி என்று பலர் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல பிரதர்ஸுக்கு நாங்களும் முதல்ல இந்த பிரதர்ஸ் டேயினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். ஹரியரன் சொன்னது மாதிரி ஒரு பிரதரை பத்தி ஒரு பிரதரே திணறியம் சொல்லி கொண்டிருக்கிறது சரியில்லை. இப்ப பெண்கள் இந்த தரப்புல இருந்து பல விஷயங்கள் தான் அண்ணா தம்பி அப்படி என்று சொன்னாலே இந்த பெண் பிள்ளைகளுக்கு எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோஸே அவர்கள் தான் அப்படி என்றுதான் ஒரு எண்ணம். அதிலும் குறிப்பாக கணவனிட்ட கூட தங்களுடைய அண்ணாமாரை விட்டு கொடுக்க மாட்டார்கள் பெண்கள். அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பு அவர்களுக்கு இருக்கு. அதே விட தம்பி அப்படின்னு வரைக்குள்ள
வீட்டுல ஒரு அம்மா இருந்தாலுமே இந்த தம்பி எல்லாருக்குமே அடுத்த ஒரு அக்காவா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா இந்த அக்கா மேலதான் இருப்பினும் என்ன ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் வாழ்க்கையில செய்யக்கூடிய பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த அக்கா அப்படின்ற இடம் இருக்கும். இப்ப இந்த பிரதர்ஸ் டே அப்படின்றது எங்களோட பிளட் பிரதர்ஸ் அப்படின்றது சொந்த அண்ணா சொந்த தம்பி அவர்களுக்கானது மட்டும் இல்லை. வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய எங்களுடைய ரத்தம் சார்பற்ற ஒரு அண்ணாவாக இருக்கலாம், ஒரு தம்பியாக இருக்கலாம், அவர்கள் கூட இந்த பிரதர்ஸ் டேயை செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த ஹரிஹரன் சொன்ன மாதிரி தான் இந்த அண்ணா தம்பி அப்படின்றவர்கள் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளின் வாழ்க்கையிலேயும் வந்து ஒரு மிக முக்கியமான பங்காக இருப்பார்கள். குடும்பத்துல அம்மா அப்பாவை தாண்டி அந்த ஒரு வலுவான இடம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த திருமணம், வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் அப்படின்னு சொன்னாலே இந்த திருமண நாள் வரைக்கும் அப்பாடா இந்த வீட்டுல இருந்து ஒரு ஆள் போகுதுன்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய தம்பியோ அண்ணாவோ இந்த திருமணம் ஆனதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெறுமையும் இந்த அக்காவோ தங்கச்சியோ அந்த வீட்டுல இல்லை என்றக்கூடிய அந்த தனிமை அவர்களுடைய அந்த பிரிவை இன்னமும் அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை வந்து இன்னமும் ஆழமாக்கி கொண்டிருக்கு. அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய குடும்பங்களை நாங்கள் பார்க்க சிலர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் திருமணமாகி போவார். சிலருடைய திருமணங்கள் வெளிநாடுகளிலேயே செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்திருக்கும். சிலர் இந்தியாவில் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைந்திருக்கும். இப்படி இருக்கக்குள்ள இந்த தனக்கு பக்கத்துல தன்னுடைய கணவருக்கு பக்கத்துல அந்த மாப்பிள்ளை தோழனா தன்னுடைய தம்பி தான் இருக்க வேண்டும், தன்னுடைய அண்ணன் தான் இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சில வேளைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு யாரோ ஒருவர் நின்று இருக்கலாம். இப்ப இப்படியான நேரங்களில் தன்னுடைய தம்பி அந்த இடத்தில் இல்லையே என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையும், அதையும் தாண்டி இந்த தேசத்திலிருந்து பல கனவுகளோடு ஒரு கவிதை ஒன்று சொல்வார்கள், விமானங்களில் பறந்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் மனிதர்கள் அல்ல, பலருடைய கனவுகளும் பல குடும்பங்களினுடைய எதிர்காலம் சார்ந்த கனவுகள் தான் அந்த விமானங்களில் பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்வார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலும் பல விமானங்கள் இங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய கடன்களை எல்லாம் தீர்க்க வேண்டும், என்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகளும் நல்ல இடங்கள்ல திருமணம் செய்யணும், நல்லபடியா திருமணம் செய்து வைக்கணும் அப்படி என்பதற்காக குளிரிலும் பனியிலும் இந்த தேசத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல அண்ணன்மார்களும் பல தம்பிமார்களும் இந்த தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களால் இன்னமும் பல வீடுகளில் அடுப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப உழைப்பு அப்படின்னு சொன்னாலே நாங்கள் அப்பாக்களை சொல்வது வழக்கம். ஆனால் பல வீடுகளில் இந்த அண்ணன்மாரும் தம்பிமாரும் இருக்கிறார்கள் என்பது அந்தந்த வீடுகளில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தில் யாரோ ஒரு தம்பி நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருப்பினும், அண்ணா நல்லா இருக்கிறாருனாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இப்ப பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிறக்கைக்குள்ள எந்த ஒரு வீட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்த கனவுகளையும் அந்த வீட்டினுடைய எதிர்காலத்தையும் தாங்கி கொண்டு பிறக்கிறார்களா என்பது சந்தேகம் தான். சில வீடுகளில் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஆம்பளை பிள்ளை பிறக்கைக்குள்ள சொல்லுவார்கள், அக்காவுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு ஆள் பிறந்துட்டுது, தங்கச்சிமாருக்கு திருமணம் செய்து அண்ணனுக்கு பிறகு தங்கச்சி பிறந்தாலே தங்கச்சிக்கு திருமணம் செய்து வைக்க அண்ணா இருக்கிறார், எங்களுடைய வீட்டு சுமைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டுது அப்படி என்று இந்த வீட்டினுடைய கனவுகள் எதிர்கால சுமைகளை எல்லாம் அவர்களுடைய தலைகளில் சுமத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது தான். உண்மையில் ஆம்பளை பிள்ளையாவும் ஒரு அண்ணனாவும் தம்பியாவும் பிறந்த ஒரு காரணத்திற்காகவே அந்த வீட்டினுடைய சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுமை தாங்கிகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த நாள்ல இந்த பிரதர்ஸ் டேக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் சுமை தாங்கிகள் இல்லை, நீங்கள்லாம் அந்த குடும்பத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய அடிதாங்கிகளாகவும் இருக்கிறார்கள், சுமை தாங்கிகளாகவும் இருக்கிறார்கள், அந்த வீட்டை நிமித்தி வைக்கக்கூடிய தூண்களாகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்படி என்பதையும் தாண்டி இந்த தம்பிமார் கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா இந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக உங்களுடைய வீட்டில எல்லாம் இந்த கிரிக்கெட் விளையாடுற தம்பியோ அண்ணாவோ இருந்தா வீட்டுல அம்மாண்ட பேரை ஜேசியில் அடிக்கிறது, தங்கச்சின்ற பேரை அக்காண்ட பேரை ஜேசியில் அடிக்கிறது, இப்படி அவர்களுடைய அந்த பாசமும் உணர்வும் என்பதும் நாங்களாக புரிந்து கொள்ள வேண்டிய, நாங்களாக இப்படி எனக்கு இவன் அன்பை காட்டுகிறான் அப்படி என்பதும், ஏதாவது கடைக்கு வாங்க விட்டா அக்காக்கு இது பிடிக்கும் தங்கச்சிக்கு இது பிடிக்கும் என்று வாங்கிட்டு வரத்தான் தெரியுமே தவிர அவர்களால் வார்த்தைகள் மூலம் இந்த வேர்ட்ஸால அவர்களுக்கு அன்பை பரிமாற தெரியாத ஒன்றாக இருக்கும். அது தம்பியை கூட விட்டுடலாம். இந்த அண்ணாம
அப்படியே அந்த கல்லு மாதிரி இருப்பார்கள். அவர்களிடமிருந்து அந்த இப்படித்தான் எங்கள் மேல் அவ்வளவு பாசம் இருக்கிறது அப்படி என்பதை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலோ அல்லது நாங்கள் சோர்ந்து படுத்திருக்கக்குள்ளதான் அதையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய அண்ணா தம்பிமார் எல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்குரிய நாள். நாங்களும் எங்களுடைய குடும்பம் சார்பாக இந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பிரதர்ஸ் டே. சொல்லுங்கள் அரியர். நிச்சயமாக. அப்ப இப்படி ஒரு பக்கம் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக எமோஷனலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த சகோதரத்தினருக்குங்களிலே இந்த ராக்கி என்று ஒன்றை கட்டி அண்ணா என்று கூப்பிட்டு விட்டு செல்லும் பொழுது அந்த அண்ணா கொடுக்கக்கூடிய வலி வந்து எவ்வளவு பெரிய வலி என்பதை ஒரு ஆண் சமுதாயமாக என்னால் உணரக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு பலருக்கு நிறைய இந்த சம்பவங்கள் நடக்கும். இன்றைக்கு வந்து சில பேர் காலையில குட் மார்னிங் என்று போடுவோம், இந்தியா நாளை சேட்டிங் தொடங்க மாட்டோம், ஹாப்பி பிரதர்ஸ் டே என்ற ஒரு ரிப்ளையோட இன்றைய நாள் பல ஆண்களுக்கு உடைந்து போய் இருக்கும் என்பதையும் எங்களால் ஒரு ஆணாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்படி இன்றைக்கு உடைந்து போகக்கூடிய ஆண்களுக்கும் உங்களுடைய மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சகோதரிகளாக அவர்கள் இன்றிலிருந்து மாற்றிக்கொண்டும் இனி சகோதரத்துவத்துடன் பயணிப்போம், உடைந்து போகாமல் சகோதரத்துவம் பயணிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கும் ஹாப்பி பிரதர்ஸ் டே பிரதர் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதை தாண்டி இந்த பிரதர் என்பது இன்றைக்கு இந்த 2 நாளிலே அதிகமாக கேட்கும். நஸ்டி அவர்களிடத்துல பிரதர் என்று கூப்பிடுவது கூட அந்த ஈயத்தை காட்சி காதல் ஊத்துற போல இந்த இளம் வயதுகளிலே காதலோடு தழும்பி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காதலிகள் தோழிகள் கூறக்கூடிய இந்த பிரதர் என்ற வார்த்தை வந்து இதயத்தை நொறுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. ஒரு பக்கம் சிரிப்புகளுக்கு அப்பால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த விடயங்கள் சகோதரர்கள் வந்து இந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை தாண்டி ஆண் பிள்ளைகளை ஏன் விரும்புகிறார்கள் என்றால் பெண் பிள்ளையினுடைய வெறுப்பு காரணம் இல்லை, ஆண் பிள்ளைகளை வந்து நாங்கள் எங்களுக்கு கூடிய பாரங்களை வந்து அவர்களுடைய தோள்களிலே சுமத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இது. எங்களுக்கெல்லாம் ஒரு வயது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். இந்த மாடி வீடு கட்டுறோம், வயல் கட்டுறோம், தோட்டத்தை வெட்டுறோம், அதே போல கார்களை வாங்கி ஓடுறோம், அப்படி இப்படி என்று ஒரு மிகப்பெரிய கனவுகள். ஒரு கட்டத்துக்கு பிறகும் அந்த கனவுகள் எல்லாம் எங்கே காணாமல் போனது, எந்த புள்ளியிலே திரும்பி போனது, இன்றைக்கு எங்களுடைய மண்டையில் என்ன ஓடிக்கொண்டிருக்க முடியாது. ஆண்களுடைய தம்பியாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், அக்காவினுடைய திருமணம், தங்கையினுடைய திருமணம், அவர்களுக்குரிய சீதனத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை எவ்வாறு சேர்க்க போகிறோம், அப்பா அம்மாவிற்கான எதிர்காலத்துக்கான பணங்களை எவ்வாறு திரட்டப் போகிறோம் என்று இந்த எங்களை சார்ந்த குடும்பம் சார்ந்தவர்களுடைய மனநிலையை பற்றித்தான் நாங்களே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். தவிர எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை 195% மேற்பட்ட ஆண்கள் நினைத்து பார்ப்பது கூட ஒரு வயதுக்கு வந்த பிறகு ஒரு 23, 24, 25 வயதுகள் வரும் பொழுதும் எங்களை மறந்தவர்களாக நாங்கள் மாறிக்கொள்கிறோம். எதிலுமே பிடிப்பற்ற ஒரு நிலையை இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் அண்ணாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும் உணரத் தொடங்கியதாக இருக்கிறது. எங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, மனநிலை எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு உடைகள் அணிகிறோம், எப்படி வெளியிலே தெரிகிறோம், சாப்பிடுகிறோம் இல்லையோ, எதையுமே பற்றி சிந்திப்பது எல்லாமே வந்து எங்களுடைய குடும்பம், எங்களை சார்ந்தவர்கள், எங்களுடைய சகோதரங்கள் என்பதற்காகவே மாறிய மனநிலையாகத்தான் இருக்கும். இரவுகளிலே உறங்கும் பொழுது எப்படி இருந்த நான் இப்படி மாறிவிட்டேன், ஒரு காலத்தில் எப்படி இருந்த ராஜா நீ என்று யோசித்து பார்க்கக்கூடிய இருக்கு. இரவுகளெல்லாம் உறங்கும் பொழுது யோசிப்பேன், 22 வயதுல 23, 24 வயதுல பட்டம் எடுக்கிறேன், ஒரு மாதம் 2 லட்சம் சம்பளம் எடுக்கிறேன், உழைக்கிறேன், காரை வாங்குறேன், ஓடுறேன் அப்படின்லாம் கனவு கண்டு கொண்டு நாங்கள் இன்றைக்கு அந்த கனவுகளை நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட நேரம் இல்லாம முடியாமல் இரவு உறங்கும் பொழுது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உழைப்பு அல்லது நாளைக்கு உழைக்க போகிறோம், என்ன விடயங்களை திட்டமிட வேண்டும், வரக்கூடிய சம்பளங்களை எப்படி சேமிக்க போகிறோம் என்பதுதான் ஓடிக்கொண்டே இருக்கு. எங்களுக்கு என்ன தேவை என்பதை மறந்து பல நாள் ஆகிவிட்டு. அன்றைக்கெல்லாம் உடுப்புகள் என்றால் தீபாவளிக்கு ஒரு உடுப்பு, வருஷத்துக்கு இதுக்கண்டு கெட்டு உடுப்பு எடுப்போம். இன்றைக்கு போனதை இப்ப உங்களுக்கு எடுத்த உடுப்பே இந்த வருஷம் வரைக்கும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களை யாரும் பார்க்க தேவையில்லை என்றொரு பாவப்பட்ட ஜென்மங்களாக இந்த சகோதரர்கள் மாறிக்கொண்டிருப்பது அவர்களுக்கு தான் தெரியும். எனவே இன்றைக்கு ஒரு நாளிலாச்சும் அந்த ஜீவன்கள் என்னதான் கோவப்பட்டாலும் அல்லது குளறி வீடுகளில் சண்டையை போட்டாலும் இன்றைக்கு ஒரு நாள் உங்களுடைய கோபங்களை காட்டாமல் மன்னித்து விடுங்கள். தயவு செய்து அந்த ஜென்மங்களுக்கு இந்த கிடுப்புகளை துவச்சி அக்கா தங்கச்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் 5 மணி கொடுத்தும் அப்படியான விடங்கள் இல்லாமல் அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு ஆண் சார்பாக எனது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நான் ஒரு இதாக வைத்துக் கொள்கிறேன். எனவே மீண்டும் ஒரு தடவை இன்றைக்கு சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள், அண்ணன்கள், தம்பிகள் எல்லாருக்குமே நாங்களும் உலக சகோதரர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அதே போல இந்த வீடுகளுக்கு கூடிய பெண்கள், வயது போன பாட்டிகளாக இருக்கட்டும், உங்களுக்கும் ஒரு அண்ணா இருப்பார் வயோதிக வயதில், அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு இன்றைக்கு போன்களில் நீங்க எல்லாருமே பாட்டிமார் எல்லாருமே வந்து போன் யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்க, டச் போன்கள் எல்லாம். எனவே நீங்களும் கோல் பண்ணி அவர்களுக்கு விஷ் பண்ணுங்க. உங்களுடைய அண்ணன்மார்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், பழைய கால வசந்த கால நினைவுகளை மீட்டு பாருங்கள். அது உங்களுடைய முதுமைக்கு இனிமையாகவும் அதே போல உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். எனவே சகோதரர்களோடு சகோதரத்துவமாக இன்றைய நாளை கடன் செல்வோம் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி.